ஈசிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முழு பலத்தோட களமிறங்க காத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில தான் தற்போது தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் 2 வகைகளாக பிரிக்கப்படுது. ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, இன்னொன்று பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி. இதில் தாவேக 2வது வகை, அதாவது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி. ஆனால் அப்படிப்பட்ட கட்சிக்கு நிரந்தரமான சின்னம் என்பது அவ்வளவு எளிதில் கிடைப்பது கடினம்தான். கடந்த 2005ஆம் ஆண்டு கட்சியை தொடங்கிய தேமுதிக 2006 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முரசு சின்னத்தை கேட்டபோது தேர்தல் ஆணையம் முரசு சின்னத்தை தேமுதிகவிற்கு கொடுக்கவில்லை. அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி பொது சின்னத்தை பெற வேண்டும்னா சின்னம் கேட்டு விண்ணப்பிப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தணிக்கை செய்யப்பட்ட கணக்கு வழக்கை சமர்ப்பித்திருக்கணும். தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் அதன் செலவுகளையும் காண்பிக்க வேண்டும். கட்சியின் தற்போதைய நிர்வாகிகள் தொடர்பான அத்தனை விவரங்களையும் முழுமையாக தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்க வேண்டும். இது தவிர வேறு சில நிபந்தனைகளும் இருக்கின்றன. அதாவது புதியதாக தொடங்கப்பட்ட கட்சி தேர்தலில் மொத்தமுள்ள தொகுதிகளில் குறைந்தது 5% இடங்களில் போட்டியிருக்க வேண்டும். அதாவது தமிழகத்தில் 234 தொகுதிகள் எனில் தாவேக குறைந்தது 12 இடங்களில் தனிமையாக போட்டியிடுவோம் என்று உறுதியளித்திருக்க வேண்டும். இது தவிர தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னரே சின்னம் கோரி விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தில் சிறு பிழை இருந்தாலோ அல்லது போதுமான தகவல்கள் இல்லை என்றாலோ விண்ணப்பம் நிராகரிக்கப்படும், சின்னம் ஒதுக்கப்படாது. இதையெல்லாம் தாவேக சரியாக செய்ததால் தேர்தல் சின்னங்கள் ஆணை 1968 படி 10B கீழ் பொது சின்னம் கோரி விண்ணப்பித்த தாவேகாவின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போது தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈசிஆர் டிவி சேனலுடன்.